நமது ஆண்டவருக்கு அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக தேவன் மனதிலே தந்த வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். தேவனுக்கு மகிமைப்பட்டவர்களாக நம்முடைய செய்தியின் தலைப்பு பென்யமீன் சுகமாய் தங்கியிருப்பார். பென்யமீனை போலவே தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சுகமாய் தங்கியிருக்க, சுகமாய் குடியிருக்க, சுகமாய் வாசம் பண்ணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், பென்யமீன் சுகமாய் தங்கியிருப்பதற்கு, குடியிருப்பதற்கு, வாசம் பண்ணுவதற்கு காரணம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணினதினால், கர்த்தர் இந்த பென்யமீனுக்குள் வாசம் பண்ணினதினால், பென்யமீனோடு கூட கர்த்தர் இருந்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்றால் நாம் என்னாலும் சுகமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருந்தால் அவன் சுகமாய் வாசம் பண்ணினான், தங்கியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கப்பர்நகூமை விட்டு கதரேனருடைய நாட்டில் வந்தபோது அசுத்தாவியால் பிடிக்கப்பட்டவரும் சங்கிலிகளினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தவரும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தவனுமாகிய பிரேத கலையில் குடியிருந்தவனுமாகிய ஒரு மனுஷனை அந்த அசுத்தாவிலிருந்து தேவன் விடுவித்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டுக் கொண்டே இருந்தான். சங்கிலிகளால் கூட ஒருவரால் அவனை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட அந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்கப்பட்டார். அவன் புத்தி தெளிந்தவன், வஸ்திரம் தரித்துக் கொண்டு இருந்ததை ஒரு ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டு அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நேரில் வந்து இயேசுவை பார்த்தார்கள். பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்களா? மார்க் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறவனும், ஒருவனாலும் சங்கங்களால் கட்ட முடியாதவனும், புத்தி இல்லாதவனும், வஸ்திரம் தெரியாதவன் இருந்தவனாகிய அசுத்தாவை பிடித்திருந்த அந்த மனிதனை ஆண்டவர் அந்த அசுத்தாவின் கையில் விடுவித்து அவனை ஒரு மனிதனாய் மாற்றின பொழுது ஜனங்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும். நீ எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும், எங்களுக்கு நீதான் வேண்டும், உண்மை போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்தார்களா, எங்கள் எல்லைகளை விட்டு போய்விடும் என்று வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லிப்பார்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து, நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அவர் சொன்னார், நீங்க போங்க. அவர் சீசர்களை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து, நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். 14ஆம் வசனத்தில் எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனார். நீங்கள் போய் பிரசங்கியுங்கள். அப்படி பிரசங்கிக்கும் போது எவனாயிலும் யாராயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் போனார். அந்த பட்டணத்தை விட்டு புறப்படும் போது, அந்த ஊரை விட்டு புறப்படும் போது, அவர் வீட்டை விட்டு புறப்படும் போது உங்கள் காலில் படித்திருக்கிற தூசியை உதறி போடுங்கள். உங்கள் தூசியை உதறி போடுங்க. நியாயத்திற்கு நாளிலே அந்த பட்டணத்திற்கு, அந்த கிராமத்திற்கு, அந்த தேசத்திற்கு, அந்த வீட்டுக்கு, அந்த ஜனங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம். சோதோம் கொமோராவுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை பற்றி சாட்சி வர வேண்டும். இயேசுவை குறித்து என்ன சொல்ல வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசு கொடுக்கிற நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவர்கள் கேளாமல் போனால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை விட்டு புறப்படும் போது உடைய காலில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு போய்விடுங்கள். ஒரு போதகர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய சபையிலே தான் நான் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு வீட்டிற்கு அவர்களை அழைத்திருந்தார்கள். அவருடைய 3 வாலிப பிள்ளைகள், பையன்கள், திடகாத்திரமான பையன்கள். அவருடைய பெற்றோர்கள் அழைத்திருந்தார்கள். ஐயா, வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க ஜெபம் பண்ணணும். எங்கள் பிள்ளைகள் முரடர்களா இருக்கிறார்கள், துன்மார்க்கர்களா இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் வருவீர்களா என்று கேட்டபொழுது அந்த தேவ மனிதர் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனார். நடந்த காரியம் என்ன? அந்த 3 அந்த வாலிபர்களும், திடகாத்திரமான வாலிபர்களும் அவரை கண்டபோது அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேச முடியுமோ பேசினார்கள். அவர் அவரோடு அன்பாய் பேச நினைத்தார். அன்பாய் பேசி பார்த்தார், எவ்வளவு பேசி பார்த்தார். ஆனால் அவர்களோ அவரை துரத்தினார்கள். அவர் ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு எதிராக பேசவில்லை. இல்ல தம்பி, இல்ல சகோதரனே, உங்களை இயேசு நேசிக்கிறார். இயேசுடைய பிள்ளையாய் நீங்க மாறணும். இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். உடைய பாவங்களை விட்டு நீங்கள்
நீங்கள் மனம் திரும்பணும் என்று அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் அதற்கு செவிவிடாமல் போனார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை வீட்டை விட்டு துரத்தினார்கள். அப்படி துரத்தும் போது அவர் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துதான். பைபிள் எப்படி சொல்லி இருக்கிறதே, தூசிய கால இருக்கிற தூசிய முதலி விட்டு சொல்லி இருக்கிறது சொல்லிவிட்டு அன்றைக்கு அந்த வசனம் வந்த உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே புறப்படும் போது காலில் இருக்கிற தூசிய உதறி விட்டு போனார். வேறு ஒன்றும் போலையே நடந்த காரியமாக சில நாட்களுக்குள்ளாக அந்த 3 கடகாத்திரமான வாலிபர்களும் அவர்கள் கொடூரமான மரணத்துக்குள்ளாகி மறித்து போனார்கள். அப்போ அவர்களிடத்தில் நான் வேதாம பாடத்தை கற்றுக்கொண்டு சொன்னார். ஆகையால் அந்த ஒரு நாள் தான் அந்த தவறு செய்தேன். அது தவிர ஒருபோது நான் செய்ய மாட்டேன். வேத வசனப்படி சொல்லி இருக்கிறது, காலில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு போயிட்டு சொல்லி இருக்கிறது, உதறிவிட்டு போவோம் என்று சொல்லி நானும் செய்துவிட்டேன். ஆனால் அதை ஒழுங்குகிற தவறு என்பதை என் வாழ்க்கையில் இன்றைக்கும் என் மனம் புரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த வாலிபர்கள் துடி துடித்து இருந்து கொண்டதை நான் கேள்விப்பட்டேன். அவள் மனம் திரும்பவில்லை. ஆகவே அன்பார்ந்த இயேசு சொல்லி இருக்கிறார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளலையா, உனக்கு செய்யலாமல் போனானா ஒன்றுமே செய்யாத, ஒரு காலில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு போய்விடு. அவளுக்கு நேரிடுகிறது சோதோம் குமாராவுக்கு நேரிட்டதை விட அது விட லகுவாக இருக்கும் சொன்னதை பார்க்கிறோம். அப்படியே அந்த சம்பவம் நடந்தது. என்னால் அதை இன்றைக்கும் சீரழிக்க முடியவில்லை என்று சொன்னார். ஆகவே அந்த வேத பாடத்தை கற்றுக் கொடுப்பது தம்பி, ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் சொன்ன வார்த்தையில கருத்துள்ளவராக இருப்பார். அதை ரொம்ப அவர் கருத்தாக கவனிப்பார். ஆகிலும் இப்படிப்பட்ட நான் செய்த தவறை நீனும் செய்து விடாது. அவர் சொன்ன நான் செய்த தவறை நீங்க ஒருபோது செய்ததால் மனசிலோடு கூட அவர்களை வழிந்து விடாது, அவர்களை கோபப்படுத்த விடாது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவளை யாருக்கு தெரியுமா? இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் நாங்கள் ரவி மாதத்திலே கற்றுக்கொண்டோம், ரபிகள் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார்கள், ரபிகள் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லி சில வேளையிலே அவர்கள் வேதத்துக்கு முரணான சத்தியங்களை கூட போதிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் தேவதூதர்கள் வந்து அறையிலே வந்து அவர்களாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த நாட்டிலே வேதாமத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது, கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஆகிய அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு அடைப்படைக்கு இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவார்களாம். ஆண்டவரை எங்களை கற்றுத்தாருன்னு சொல்லும் போது தேவதூதர்கள் வந்து அந்த அடைப்படை வந்து ஒரு போர்ட்ல சத்தியத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்களா, தேவதூதர்களை வந்து கற்றுக் கொடுப்பார்களா, தேவதூதர்களை அனுப்புவாரா, அவங்க வந்து கற்றுக் கொடுப்பார்களா? அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் அவர்கள். அன்பான தேவனுடைய அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறவா இருக்கிறார்கள். பாருங்கள் சொல்லி இருக்கிறது, அவர்கள் தூசியை உதவிவிட்டு போய்விட என்று சொல்லி. பாருங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 28 29 வசனத்தில் வாசிக்கிறோம். எம்மாவூருக்கு 2 சீடர்கள் போகிறார்கள். இயேசு தங்களோடு கூட வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுதான் தங்களோடு கூட வருகிறார் என்று அவர்கள் அறியவில்லை. ஏனென்றால் அவர் சிலுவையிலே அறையுண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை கண்ணாலே பார்த்தவர்கள். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று அவர் நம்பவில்லை. ஆகவே அவர்கள் சோகத்தோடு வேதனையோடு கூட இந்த இயேசுதான் எங்களை மீட்டு ரட்சிப்பார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பார், எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தருவார், எங்களுக்கு ஒரு தேசத்திலே ஒரு மகிமை ஏற்படுத்தி தருவார் நம்பி இருந்தோமே. ஆனால் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர் கவலையோடு பேசிக் கொண்டு போனார்கள். ஆனால் தங்களோடு கூட வருகிறவர் வீட்டிலிருந்து இயேசு என்று அறியாதிருந்தார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லும் வழியில் வீடுகளுக்கு தங்கள் ஊருக்கு சென்று தங்கள் வீட்டுக்கு போகும் நேரத்தில் அந்த 2 சீடர்களும் இயேசு தங்களோடு தங்கியிருக்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்களாம். இயேசு தங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி வருந்தி கேட்டுக்கொண்ட பொழுது இயேசு அவர்களோடு கூட தங்கும்படிக்கு உள்ளே போனார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவரோடு தங்கும்படிக்கு உள்ளே போனார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் அறியாது இருந்தார்கள். அவர்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். ஊருக்கு சமீபமாய் போய் தங்கள் ஊருக்கு போகும்போது இயேசு அவர்களை விட்டு விலகி போகிறவரை போல காணப்பட்டார். அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், நீ எங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று. அப்படி வருந்தி கேட்டுக்கொண்டதுமாய் தங்குபடிக்கு இயேசு அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே போனார் என்று பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உங்களோடு கூட தங்கியிருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில தங்கியிருக்கிறார். உங்கள் எல்லைக்குள்ள தங்கியிருக்கிறார். வீடுகளுக்குள்ளே தங்கியிருக்கிறாரா? இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே கதறினரை போல காணப்படுகிறார்கள். தங்கள் எல்லைகளை விட்டு போய்விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் எம்மாவும் சீர்களை போல தங்களோடு கூட இயேசு தங்கியிருக்க வேண்டும் என்று ஆவலோடு காணப்படுகிறார்கள். நீங்கள் யாரா இருக்கிறீங்க? கதறினரா இருக்கிறீர்களா? அல்லது எம்மாவும் சீடர்களை போல இயேசுவே இதனோடு கூட தங்கியிருக்க வேண்டும், எங்களை விட்டு போய்விட வேண்டாம், எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று தினம் 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 செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். இன்றைக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தினமும் தினமும் ஆண்டவரை எங்களோடு தங்கியிருக்க வேண்டும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நீலாங்களை நடத்த வேண்டும், உடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நாம் அறிந்து கேட்பது நிமித்தமாக இயேசு என்றென்றைக்கு நம்மோடு கூட தங்கியிருப்பார். அல்லையா? அவர் நம்மோடு கூட தங்கியிருப்பார் என்றால் பெண்ணியமனை போல நாம் சுகமாய் வாசம் பண்ணுவோம், சுகமாய் இருப்போம். அல்லையா? நாம் நம்மோடு கூட இயேசு தங்கியிருப்பதற்கு நாம் கேட்க வேண்டும். லூக்கா 19:5 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு ஆசையோடு காணப்பட்ட சகைவை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த சகைவை பார்த்தான்னு சொல்கிறார், இன்றைக்கு ஒரு வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று கூறினார். சகைவுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் பார்த்து விட வேண்டும், அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு பெரிய ஆசை இருந்தது, வாஞ்சை இருந்தது. அந்த ஆசையோடு அவர் காணப்பட்ட பொழுது இயேசு அவனுடைய ஆசையை பார்த்து, வாஞ்சையை பார்த்து, விருப்பத்தை பார்த்து அவனிடத்தில் வந்து சொன்னார், சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்று ஒரு வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லையா? யாருக்கு வாஞ்சை இருக்கிறதோ, யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, இயேசுவை வீட்டிலே தங்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களிடத்தில் தான் அவர் தங்கியிருப்பார். அவருடைய ஆண்டவரிடத்துல நான் வாஞ்சியா இருக்கணும், ஆண்டவரை பார்க்க வாஞ்சியா இருக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியா இருக்கிற இடத்துல இயேசு தங்குவதற்கு அவரே வருவார். அல்லையா? அப்படி வரும்போது வழியிலே நின்று 8 வசனத்தை வாசிக்கிறோம். வழியில் நின்று அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியதுண்டானால் நானும் தெரியாத திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இப்படி இயேசு தன் வீட்டுக்குள்ளே தங்க அவர் வருகிறார் என்று சொன்ன பொழுது வழியிலே நின்றுகிறார். வீட்டுக்கு தான் கூட்டு போறார். அந்த வழியிலே நின்று இந்த இயேசுவை வீட்டில் தங்க வேண்டும் என்றால் நான் அந்த இயேசுவை போல என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இடத்துல அநியாயம் இருக்கக்கூடாது, இடத்துல அக்கிரமம் இருக்கக்கூடாது, இடத்துல பாவம் இருக்கக்கூடாது. ஆகவே என்ன செய்யலாம்? அந்த இடத்திலே தன் பாவத்தை அறிக்கை பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். தன் பாவங்களை மறைக்கிறவன் அல்ல, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த அருமையான சகைவு தன் பாவத்தை அறிக்கை செய்தார். அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, தன் பாவத்தை விட்டு விடுவதற்கு தீர்மானம் பண்ணினார். ஆகவே தேவனிடத்தில் அவனுக்கு இறப்பு கிடைத்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. இயேசு தங்கி இருக்க வேண்டும் என்றார். இயேசு தங்கியிருந்து நம்மை சுகமாய் குடியிருக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை பாவம், அக்கிரமம், அநியாயம் இருக்கக்கூடாது. சொல்கிற அநியாயமாய் இடத்தில் வாங்கியது உண்டாட்டார், அதை நான் திருப்பி கொடுக்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் அநியாயமாய் யாரும் மற்றவர்களுக்குரியது நம்முடைய கையில் இருக்கக்கூடாது. அது அநியாயமா வந்திருந்தது என்றால் அதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். நியாயமா நமக்குரியதான் வைத்துக் கொள்ளலாம். அது நியாயமானது எனக்குரியது என்று சொன்னால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது அநியாயமானது, அடுத்தவர்களுக்குரியது, அது மற்றவர்களுக்குரியது என்று சொன்னால் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அப்படி திருப்பி கொடுக்காம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க கூடாது. நாம் எதை அநியாயமா வாங்கி வைத்திருக்கிறோமோ, மற்றவருடையதோ, மற்றவர்களுக்கு யார் சொந்தமானதோ அது திருப்பி கொடுக்கணும். அது மற்றவர்களுக்குரியது. அது அநியாயமா
இந்த கையில் அநியாயம் காணப்படக்கூடாது, அக்கிரமம் காணப்படக்கூடாது. சகை சொல்றான், அநியாயமா அது வாங்கினது என்றால் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர். இன்றைக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடையாது. அந்த ஆரம்ப நாட்கள் திருச்சபையில அநியாயமா யாராவது வாங்கினது மனதில் தென்பட்டா அவங்க 100 ரூபாய் வாங்கினா கூட திருப்பி போய் கொடுத்துருவாங்க. ஐயா இன்னைக்கு நான் வாங்கினேன், அதை மறந்துட்டேன், ஒழுக்க விட்டுட்டேன், திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. இதான் இன்றைக்கு வழக்கம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லை. அநியாயமாய் வந்ததை திருப்பி கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள் அப்படிதான். ஆண்டவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுன்னு சொல்லி இருக்கிறார். அவ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடுக்காம இருந்தா அது அநியாயம் தான். ராயனுக்கு எப்படி கொடுக்க நாம் கடமையா இருக்கிறோமோ, நம்ம ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுப்பதற்கு எப்படி ஒரு கடமை என்று அதுக்கு அதுக்காக செயல்படுகிறோமோ, அதே போல தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து நமக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. அது இல்லைன்னா அது அநியாயம் தான். தேவனுக்குரியதை தேவனுக்கு கருத்தாய் கொடுக்க கடமை இல்லாதது அது அநியாயம் தான். அப்ப அப்படிப்பட்ட அநியாயம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கெல்லாம் விலகி, அநீதிகளுக்கெல்லாம் விலகி நாம் காணப்படும் என்றால் இயேசு நம்மோடு கூட தங்கியிருப்பார். அல்லேலூயா. பெண்ணியமே இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவரோடு கற்று தங்கியிருந்தார், சுகமாய் தங்கியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பெண்ணியமனை குறித்து சொல்லப்பட்ட காரியம், அவர் கர்த்தருக்கு பிரியமானவனாய் காணப்பட்டார். அந்த வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானவனாக காணப்பட்டார். ஆகவே கர்த்தர் அவரோடு கூட வாசம் பண்ணியிருந்தார், அவர் என்னாலும் காப்பாற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த பெண்ணியமனை குறித்து எது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி பார்க்கும்போது, பெண்ணியமனை குறித்து நாம் பார்க்கும்போது, பிறக்கும் போது அவர் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அவருடைய தாய் அவனுக்கு இட்ட பெயர் என்னன்னா பெனானி என்கிற பெயர் வைத்தார்கள். நீங்கள் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். மரண காலத்தில் அவன் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். பாருங்க, இந்த பெண்ணியமை பிறக்கும் போது அவருடைய தாய் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெனானி என்றால் துக்கத்தின் குமாரன், துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். இது துக்கத்தின் மகனாக இருக்கிற அந்த பெனானிக்கு பென்யமீன் என்கிற பெயர் வைத்தான். பென்யமீன் என்றால் வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 2:9 வாசியுங்கள். எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்த பொழுது யாக்கோபும் கேபாவும் யோவானும் ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள். எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபு, தூண்களாய் எண்ணப்பட்ட கேபா பேதுரு யோவானும் எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சத்தியம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபைக்கானாலும் சரி, ஊழியர்களுக்கானாலும் சரி, தேவ மனிதர்களுக்கானாலும் சரி, துக்கத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, வலதுகரத்தின் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை கண்டுகொண்டு பேதுரு சொல்கிறார். பவுலை முதலாவது அற்பமாக நினைத்தார்கள். தூண்களாயிடப்பட்ட கேபா, தூண்களாயிடப்பட்ட யாக்கோபு, தூண்களாயிடப்பட்ட யோவான் அவர்களுக்கு வலதுகை கொடுத்தார்களா? நீங்களும் நானும் அன்பான பிள்ளைகளே, எப்பொழுதும் திருச்சபைக்கும் தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் வலது கொடுக்கிற மகன்களாக இருக்க வேண்டும். ஒழிய நம் துக்கத்தின் பிள்ளைகளாக ஒருபோது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. துக்கத்தின் பிள்ளைகளாக இருக்க மாட்டால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது போல கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருக்க மாட்டார், கர்த்தர் நமக்குள்ளே தங்கி இருக்க மாட்டார், கர்த்தர் நமக்குள்ளே தங்கியிருந்து நம்மை காப்பாற்ற மாட்டார், நாம் சுகமாய் பிடிப்பதற்கு வேண்டிய உதவிகளை நமக்கு செய்ய மாட்டார். எப்படி நாம் காணப்பட வேண்டும் என்றால் வலது கரத்தின் பிள்ளைகளாக பெண்ணியமனை போல காணப்படும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு
வலதுகரத்தின் பிள்ளைகளாய் பாருங்கள். யாக்கோபை போல, யோவானை போல, தீமாவை போல வலது கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார். ஒரு பெண்ணியனாய் காணப்படுகிறார் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரோடு வாசம் பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை நாளும் சுகமாய் குடியிருக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முதலாவது காணப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் வலதுகரத்தின் பிள்ளைகளாய் எப்போதும் காணப்பட வேண்டும். தேவனுக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு வலதுகரம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அப்படி காணப்படுவோம் என்றால் பென்யமீன் சுகமாய் குடியிருக்கப்பட்ட கர்த்தர் உங்களை சுகமாய் குடியிருக்கப்படுவார். பென்யமீன் சுகமாய் தங்கியிருக்கும்படி செய்த கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கியிருக்கப்படுவார். பென்யமீனை நாளும் காப்பாற்றின கர்த்தர் உங்களை நாளும் காப்பாற்றுவார். பென்யமீன் இடைக்குள்ளே வாசமாக இருந்த கர்த்தர் உங்களை இடைக்குள்ளே வாசமாக இருந்து சமாதானத்தை கட்டிடுவார். அல்லேலூயா. எது கர்த்தருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பார்க்கிறோம். எது கர்த்தருக்கு பிரியம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம். செவி கொடுத்தலும் கீழ்ப்படுதலுமே கர்த்தருக்கு பிரியம். ஆட்டுக்கடாக்களின் இனம் அல்ல, தகன பலிகள் அல்ல. எது எனக்கு பிரியம்? செவி கொடுப்பதிலும் கீழ்ப்படுதலுமே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்கிறதை கொடுத்து பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 1:19 20 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் செவி கொடுத்தால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நன்மையை நீங்கள் காண்பீர்கள், நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். 20 வசனத்தை வாசிங்க. மாட்டோம் என்று இது திருப்பீர்கள் என்று சொன்னார். நாங்கள் பாருங்கள் விரையாமல் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, எது ஆசீர்வாதம், எது தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை கொண்டு வரும், எது ஆண்டவருக்கு பிரியமானது, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவுகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பேரை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள், அதில் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ராஜாவாகிய சவுலை கர்த்தர் புறக்கணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். சாலமோன் தேவனிடத்தில் மிகவும் அன்பா இருந்தான். தேவன் அவனுக்கு அன்பா இருந்தார். ஆனாலும் கர்த்தர் 2 விஷயம் அவனுக்கு தரிசனமானார். சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு தரிசனமானார். அவனோடு பேசினார். ஆனால் அவனுக்கு செவிடாமல் போனதுனால, அவர் கீழ்ப்படியாமல் போனால ராஜ்யபாரத்தை கர்த்தர் 2ஆய் பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எது ஆண்டவருக்கு பிரியமானது என்று சொன்னார், நாம் செவி கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு பிரியமானது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார், அதை காதுகளால் கேட்கிறோம். ஆனால் கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். செவி கொடுப்பது மட்டுமல்ல, கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சில செவி கொடுப்பதே இல்லை, சில செவி கொடுக்கல. யாருக்கோ சொல்றார், யாருக்கோ வசனம் சொல்லப்படும் சொல்லி அப்படியே அவர்கள் கண்டுவிடாமல் போகிறார்கள். ஆகவே கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இல்லாமல் போகிற அனுபவம் நமக்கு காணப்படும். கர்த்தர் உங்களுக்கு வாசமா இருக்க வேண்டும் என்றார், உங்களை என்னால் காப்பாற்ற வேண்டும் என்றார், உங்களை சுகமாய் தங்கியிருக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் கர்த்தருக்கு செய்வெடுப்பது மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 2வது 3வதாக எது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி பார்க்கும்போது யோபு 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோபு 33 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். நேரமாக விரிக்கவில்லை. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தை எவ்விதத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி, அவர்கள் தேவன் அவன் மேலே பிரியமாகிறார். எப்போது பிரியமாகிறார் என்றால் அவன் தேவனை நோக்கி பார்க்கும்போது. எந்த ஒரு காரியங்களுக்காக நான் மனிதனை அல்ல, தேவனை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் அவன் மேலே பிரியம் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், நீங்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, அந்த காரியம் நிறைவேறுவதற்கு, அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு நீங்களும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என தேவனை நோக்கி பார்க்கிறோம். எப்படி எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிற வேலைக்காரனுடைய கண்களை போல, எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிற வேலைக்காரனுடைய கண்களை போல அவர் இறக்கம் செய்ய வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அவர் இறக்கம் செய்ய வரைக்கும், இறக்கம் செய்ய ஒருவேளை நாட்கள் ஆகலாம், சில காலம்
வாரங்கள் ஆகலாம், சில நேரம் மாதங்கள் ஆகலாம், சில வேளையில் வருஷங்கள் ஆகலாம். ஆனால் அவர் இரக்கம் இல்லாமல் போவதில்லை. அவர் இறக்கம் நிச்சயமா உண்டு. அவர் இறக்கம் கிடைக்காமல் போவதில்லை. இறக்கம் கிடைக்கும். அந்த இறக்கம் கிடைக்கும் வரையிலும் நம்முடைய நம்பிக்கையெல்லாம், நம்முடைய நோக்கமெல்லாம் அவரையே நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்த்தால் அவர் நம்மை கைவிடவே மாட்டார்கள். அவர் நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன, வெட்கமடைந்து போகவில்லை என்று சொல்லி சங்கீதம் 34:5-6 வாசிக்கிறோம். அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளையுடைய முகத்தை கர்த்தர் ஒருபோதும் வெட்கமடைய பண்ண மாட்டார். அவருடைய முகங்கள் பிரகாசமடைபடி கர்த்தர் செய்வார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணணும். அவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணணும். கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது சொல்லப்பட்டுள்ள ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் மேலே பிரியமாகிறார் என்று சொல்லப்படுகிறது. நாம் அவரை நம்பியிருந்தால் மட்டும் போதாது, அவரை நாம் நோக்கியிருந்தால் மட்டும் போதாது. அந்த காரியம் நிறைவேறுவதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏற்ற உடனே இரக்கத்தை காண்பிப்பார். அவர் அதுக்கு பிரியமா இருக்கிறது பார்க்கிறோம். ஜெபம் பண்ணுவதை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நான்காவதாக எது ஆண்டவர் பிரியம்? ஏசாயா 48:14 வாசியுங்கள். ஏசாயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். 48:1 இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று மன்னிக்கணும். அவருக்கு சித்தமானவர் அந்த வசனம் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். வசனம் என்ன? 16. சரி வாசனம். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வார். பாருங்கள், அவருக்கு சித்தமானதை செய்வார். கர்த்தருக்கு பிரியது, அவருக்கு சித்தமானதை செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு சித்தம் அதை மட்டும் தான் செய்யணும். அவர் எதை விரும்புகிறார்? நம்முடைய மனசு விரும்புகிறத, நம்முடைய மாம்சம் விரும்புகிறத, நம்முடைய ஞானம் சொல்றதல்ல. கர்த்தருக்கு எது சித்தம் என்பதை நாம் அறிந்து ஒவ்வொன்றும் செய்யணும். அதான் கர்த்தருக்கு பிரியம். எது கர்த்தருக்கு பிரியம்? பாருங்கள், பெரியமே கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன? அவருக்கு சித்தமானதை மட்டும் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நடவாமல், ஆண்டவரே எந்த ஒரு காரியமானாலும் உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, இந்த காரியத்தினுடைய சித்தம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும் ஆண்டவரே, உங்கள் விருப்பம் எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் என்னை தடுத்து ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி சித்தத்தை மட்டும் செய்வதாய் காணப்படும் என்று சொன்னார். பென்யமீனோடு கூட வாசம் பண்ணியிருந்து, அவனுக்குள்ளே வாசம், நிலையுடைய வாசமா இருந்து அவனை காப்பாற்றி அவனை சுகமாய் குடியிருக்க பண்ணி ஆண்டவர் உங்களே அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பென்யமீன் சுகமாய் அவன் குடியிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். பென்யமீனை குறித்து வாசிக்கிறோம். வலது கரத்தில் மகனாய் இருந்தார். எங்களுடைய நாமம் ஆண்டவருக்கு, ஆண்டவர் ஊழியர்களுக்கு, திருச்சபைக்கு, தேவ மனிதர்களுக்கு வலது கரத்தில் பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தருக்கு பிரியமானது செய்வோம். எது கர்த்தருக்கு பிரியமானது? நாம் செய்வதற்கு மாத்திரமல்ல, கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமானது. எந்த ஒரு காரியமானாலும் தேவனை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானது. நோக்கி பார்க்க மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானது. நான் ஐந்தாவதாக அவருக்கு சித்தமானதை செய்வது மாத்திரமே கர்த்தருக்கு பிரியமானது. இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை பென்யமீனை போல நீங்கள் செய்வது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வாசமா இருப்பார். எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை தருவார். உங்கள் எல்லைகளுக்குள்ளே சுகத்தை கட்டளிடுவார். உங்கள் எல்லைகளிலே நீங்கள் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் தெரிவிப்படுவார். பென்யமீன் சுகமாய் குடியிருந்தான், அவன் சுகமாய் வாசம் பண்ணினான், அவன் சுகமாய் அவன் தங்கியிருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் சுகமாய் குடியிருப்பதற்கு, தங்கியிருப்பதற்கு காரணம் சொல்லப்படுகிறது. அவன் வலதுகரத்தின் மகனாய் காணப்பட்டான். துக்கத்தின் மகனல்ல, வலதுகரத்தின் மகனாய் காணப்பட்டான். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னென்னு சொல்லி நான் கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதற்கு நம்மை 100 ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அந்த ஆண்டவர் நம்மை இதுவரை சுகமாய் குடியிருக்க, சுகமாய் தங்கியிருக்க, சுகமாய் வாசம் பண்ணுகிற கர்த்தர் கடைசி வரையிலும் சுகமாய் குடியிருப்பதற்கு, சுகமாய் வாசம் பண்ணுவதற்கு, சுகமாய் தங்கியிருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தரை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? தேவன் உண்மையுள்ளவர். பென்யமீன் சுகமாய் தங்கியிருப்பது போல தேவன் உங்களையும் என்னையும் சுகமாய் தங்கியிருக்கப்படுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருந்த உள்ளமே கலங்காதீங்கிற பாடலை யாரும் சேர்ந்தது வேளையிலே பாடப்போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில் கேட்ட வசனங்களை மனதிலே கொண்டு வருகிறோம்.
தேவனுக்கு நம்மை முழுமையாக அழைப்பு கொடுப்போம். வெண்ணின் மனை போல வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அறிவு தருவாராக. எல்லாரும் சேர்ந்து இந்த வழியில நாம் எழுந்திருந்து இந்த பாட்டை பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். தேவன் உன்னோடே
எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஒரு பெண்ணியனாகவே மாறிட, எங்களுக்கு பெண்ணியனாகவே முழுவதும் மாறிட எங்களை ஒப்புக் கொடுங்கள். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அந்த பெண்ணியம் கொடுத்த அந்த தேவ ஆவி, அந்த பெண்ணியம் கொடுத்த அந்த தேவ அபிஷேகம், அந்த பெண்ணியம் கொடுத்த அந்த வருகிறத்தின் தன்மை, அந்த பெண்ணியம் கொடுத்த கீழ்ப்படுதல், அந்த பெண்ணியம் கொடுத்த செருவெடுத்தல், அந்த பெண்ணியம் கொடுத்த தேவ நோக்கி பார்க்கிற தன்மை, அந்த பெண்ணியம் கொடுத்த விண்ணப்பத்த ஆவி, அந்த பெண்ணியம் கொடுத்த தேவ சுத்தம் செய்கிற அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ளே காணப்படட்டும். அப்படி நாங்கள் பெண்ணியமனை போல எங்கள் எல்லைகளுக்குள்ளே எங்களை வாசமாயிருக்கிறதை, எங்களை காப்பாற்றுவதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வோம். பெண்ணியமன் சுகமாய் தங்கியிருந்தது போல நாங்களும் சுகமாய் தங்கியிருக்க, நாங்கள் சுகமாய் குடியிருக்க, சுகமாய் வாசம் பண்ண அப்படி வரைக்க மட்டும் நாங்கள் எங்கள் குடும்பத்தாரும் சுகமாய் தங்கியிருக்க, சுகமாய் வாசம் பண்ண, சுகமாய் ஆண்டவரே ஆண்டவர் வாழ நீர் எங்களுக்கு துணையாக இருந்தது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளும் சமாதானம்